வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னா தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 6 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் முன்னும் பின்னும் இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கோங்க. மசாலா உள்ளுக்குள்ளே போய் செட் ஆக வசதியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு மேரினேஷன் பார்த்துடலாம். சிக்கனில் கொஞ்சமாக உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட எலுமிச்சம்பழ சாறு, 1/4 பழத்தோட சாறை மட்டும் நாம் இப்போ சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சின்ன சின்ன கோடுகள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் மசாலா போய் நல்லா செட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம செகண்ட் மேரினேஷனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 6 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பான தயிராக இருக்கக்கூடாது, நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஏற்கனவே சேர்த்தனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட திரும்ப எலுமிச்சம்பழ சாறு சேர்க்க போகிறோம். இந்த தடவையும் 1/4 பழ சாறு தான் சேர்த்துக்க போகிறோம். மொத்தம் 1/2 பழத்தோட சாறு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவு எடுத்து அதை நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா சேர்க்க வேணாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு, தந்தூரி மசாலா 2 டீஸ்பூன் அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த சிக்கனை இந்த மசாலாவில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அந்த இடுக்குகள் எல்லாம் மசாலா போய் நல்லா செட் ஆகும். இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நாம் இதில் இப்போ எண்ணெய் சேர்க்கணும். ஆலிவ் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுருங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள் நல்லா ஊறி செட் ஆகிருக்கு. அவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 420 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சிக்கனை வச்சிடலாம். பேக்கிங் பண்ண போகிறதில்ல, ப்ராயில் தான் பண்ண போகிறோம். அதனால் ப்ராயிலில் வச்சு 420 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா உள்ள தள்ளி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். இடையில நம்ம மீதி இருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அது கூட பட்டரை கலந்து வச்சுருக்கேன். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மசாலாவை தடவி விட்டுடலாம். இப்போ திருப்பி உள்ளே வச்சு மூடிடலாம். 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் இப்போ சிக்கனை திருப்பி விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. திரும்ப இந்த பக்கம் ஒரு தடவை 15 நிமிஷம் வேகணும். இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி அந்த பட்டர் கலந்த அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1/2 மணி நேரம் வெந்திருக்கு. முன்னும் பின்னும் 15 நிமிஷம். இப்போ சிக்கன் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்கு இல்லையா? அவ்வளோதான், நம்மளுடைய தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.